எப்ப பார்த்தாலும் பன்னீர வச்சு பட்டர் மசாலா மட்டும் பண்றோமே, ஏதாவது டிஃபரெண்ட்டா பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். சப்பாத்தி தான் கூட போட்டிருந்தேன். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு பன்னீர் இந்த மாரி கியூப்ஸா கட் பண்ணி எடுத்துட்டு, அதில கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு மட்டும் போட்டு, லைட்டா பன்னீர வந்து டாஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப போட்டு அ ஃப்ரை பண்ணிறாதீங்க. ரொம்ப சௌ சௌன்னு ஆயிடும். அதனால லைட்டா மட்டும் பெரட்டிட்டு, ஒரு 2 மினிட்ஸ் விட்டு எடுத்துருங்க. அந்த கடாயிலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க. இல்லன்னா பட்டர் இருந்தா கூட பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 2 பட்டை, ஒரே பிரிஞ்சி இல, கொஞ்சோண்டு சீரகம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட நான் 3 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன். அத சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரே தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தனியா ஒரு பவுல்ல வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிட்டு, அது கூட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், உப்பு இது 4யும் ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அந்த தயிர அப்படியே திரும்ப ஊத்திட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விட்டுட்டு, நம்ம டாஸ் பண்ணி வச்சிருக்க பன்னீர் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்தோனே கொஞ்சோண்டு சர்க்கரை மட்டும் போட்டுட்டு, நல்லா கொதிச்சோனே கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருந்துச்சு. இன்கிரீடியன்ட்ஸோட மெஷர்மென்ட்லாம் கீழ குடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சீ நெக்ஸ்ட் வீடியோ